வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இதில் எடுத்துக்காட்டு 1 12 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 0, 1, 2, 3 என்க. ஏயில் கீழ்காணும் வகையில் தொடர்புகளை அமைக்கவும். இங்கே 8 வகைய தொடர்புகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? தொடர்புகளை அமைக்கணும். எதை பயன்படுத்தி? இந்த ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பயன்படுத்தி நம்ம அமைக்கணும். சரியா? பாருங்க, முதல் இது பாருங்க, தச்சுட்டு, சமச்சீர் மற்றும் கடப்பு அல்லாத தொடர்பு. நம்ம அமைக்கக்கூடியது என்னென்ன இருக்கக்கூடாது? தச்சுட்டா இருக்கக்கூடாது, சமச்சீராக இருக்கக்கூடாது, கடப்பா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அமைக்கணும். அப்போது என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. இதில் இருக்கிறதுல 1, 2, 2, 3 இந்த 2 இதை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க. இது என்னவா இருக்காது? தச்சுட்டு கிடையாது. தச்சுட்டுனா என்னென்ன இருக்கணும்? 0, 0 இருக்கணும், 1, 1 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து சமச்சீர் அப்படின்னா 1, 2 இருக்குது. இதை மாற்றி எழுதி பார்க்கணும். 2, 1 இதில் இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து 2, 3 இருக்குது. இதை மாற்றி எழுதுனா என்ன வரும்? 3, 2 இருக்கும். அதுவும் இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? சமச்சீரும் அல்ல. அதுக்கடுத்து பாருங்கள், கடப்பை நம்ம செக் பண்ணணும். இங்கே 2ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 2ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த 2 க்ளோஸ் ஆகி என்ன வரும்? புதுசாக 1, 3ன்னு வரும். அந்த 1, 3 இதில் இருக்கா? இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? கடப்பும் அல்ல, தச்சுட்டும் அல்ல, சமச்சீரும் அல்ல, கடப்பும் அல்ல. சரியா? அதற்கு அடுத்தது 2வது பாருங்க, தச்சுட்டு மற்றும் சமச்சீர் அல்லாமல் கடப்பு தொடர்பு. நம்ம அமைக்கிறது என்னவோ மட்டும்தான் இருக்கணும்? கடப்பு தொடர்பாக மட்டும்தான் இருக்கணும். என்னென்ன இருக்கக்கூடாது? தச்சுட்டும் இருக்கக்கூடாது, சமச்சீரும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டா போதும். இதில் இருக்கக்கூடியது என்னென்ன இருக்குது பாருங்கள். 0, 1, 2, 3 இருக்கா? இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1, 2 எடுத்துக்கலாமா? 1, 2 இது என்ன கிடையாது? தச்சுட்டு கிடையாது. தச்சுட்டுனா என்ன இருக்கணும்? ஏன்ற கணத்தில் என்னென்ன இருக்குது? ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 0, 1, 2, 3. 0, 0 இருக்கணும், 1, 1 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கணும். இது இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? தச்சுட்டு கிடையாது. சமச்சீர்னா இங்கே 1, 2 இருக்குது. அப்போ மாற்றி பார்த்தோம்னா 2, 1 இருக்கணும். 2, 1 இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? சமச்சீரும் கிடையாது. அப்போ இது கடப்பு. கடப்புன்னா நம்ம என்ன செய்வோம்? A, B, B, C எதில் இருக்கும்? ஆரில் இருக்கணும். அதே மாதிரி இந்த பியும் கட்டாயி புதுசாக வர என்னது? A, C எதில் இருக்கணும்? ஆரில் இருக்கணும். இருக்கா பாருங்க. இங்கே A, B, B, C இல்லை. அப்போ புதுசாக வர A, C இதில் இருக்குன்னு அவசியம் இல்லை. பாருங்க, A, B, B, C ஆரில் இருந்து ஏவும் சியும் ஆரில் இருந்துச்சுன்னா அது என்னது? கடப்பு தொடர்பு. இங்கே A, Bயும் இல்லை, B, Cயும் இல்லை. அப்போனா நமக்கு வரக்கூடிய A, C இதில் இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் இது என்னது தான்? கடப்பு தொடர்பு தான். சரியா? அப்போது இந்த 1, 2ன்ற தொடர்பு என்ன தொடர்பு? கடப்பு தொடர்பு ஆகும். கீழே எழுதிட வேண்டியதான். என்பது தச்சுற்று மற்றும் சமச்சீர் அல்ல, ஆனால் என்னவாக இருக்கும்? கடப்பு தொடர்பாக இருக்கும். சரியா? அடுத்தது 3வது பாருங்க, தச்சுற்று மற்றும் கடப்பு அல்லாமல் சமச்சீராகும். சமச்சீராக மட்டும் இருக்கணும். சரியா? தச்சுட்டு வரக்கூடாது, கடப்பு வரக்கூடாது, சமச்சீர் மட்டும் வரணும். அப்போது அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல எடுத்தோம் இல்லையா? 1, 2, 2, 1 இதை மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம பாருங்கள், மறந்துடாமல் இந்த ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்ற கணத்தில் என்ன இருக்குது? 0, 1, 2, 3 இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன இருக்கணும்? சமச்சீராகும். சமச்சீராக இருக்கணும். அப்போ பாருங்கள், 1, 2 இருக்குது. இதை மாற்றி எழுதணும். அதாவது A, B பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா B, Aவும் எதில் இருக்கணும்? ஆரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது? சமச்சீர். பாருங்கள், 1, 2 இருக்குது. இதை மாற்றி எழுதுனா 2, 1 இதில் இருக்குது. அப்போ இது என்னது? சமச்சீர். ஆனால் என்ன கிடையாது? தச்சுட்டு கிடையாது. ஏன் தச்சுட்டு கிடையாதுன்னா 0, 0 இல்லை, 1, 1 இல்லை, 2, 2 இல்லை, 3, 3 இல்லை. அப்போ என்ன கிடையாது? தச்சுட்டு கிடையாது. கடப்பும் கிடையாது. கடப்புனா நம்ம என்ன செய்வோம்? இந்த மேலே எழுதணும் பார்த்தீங்களா? A, B, B, C ஆரில் இருந்து A, C ஆரில் இருந்துச்சுன்னா கடப்பு. இங்கே பாருங்கள்,
1,2 2,1 இங்கே 2ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 2ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த 2 க்ளோஸ் ஆகி என்ன வருது? 1,1 வருது. அந்த 1,1 இதில் இருக்கா? இல்லை. அதனால் இது என்ன கிடையாது? கடப்பு கிடையாது. என்னவாக மட்டும்தான் இருக்கும்? சமச்சீராக மட்டும்தான் இருக்கும். சரியா? அதற்கு அடுத்தது 4வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? தச்சுட்டு அல்லாமல் சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக இருக்கணும். எது மட்டும்தான் இருக்கக்கூடாது? நமக்கு தச்சுட்டு மட்டும்தான் இருக்கக்கூடாது, மிச்சம் 2மே வரணும். சமச்சீரும் வரணும், கடப்பும் வரணும். அப்போது என்னென்ன எடுக்கலாம் பாருங்க. 1,2, அதுக்கடுத்தது 2,1 மேலே எடுத்தோம் இல்லையா? இதே தான் திரும்ப எடுத்திருக்கோம். 1,2 2,1 இது கூட வேறு ஏதாவது நம்ம இது பண்ணி பார்க்கணும். இது என்னவோ மாறிடும்? சமச்சீராக மாறிடும். ஆனால் நமக்கு கடப்பும் வரணும். அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள். இங்கே 2ல் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 2 க்ளோஸ் ஆகி நமக்கு என்ன வரும்? 1,1 வரும். கடப்பாக இருக்கிறது இந்த 1,1 நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி இதை மாற்றி எழுதி பாருங்கள். மாற்றி எழுதுனா என்னது? 2,1 இங்கே 1,2. அதாவது இதை மட்டும் தூக்கி முன்னால் எழுதிட்டோம். அப்போ பாருங்கள், இந்த 1 க்ளோஸ் ஆகி நமக்கு என்ன வரும்? 2,2 வரும். அப்போ இந்த 2,2 நம்ம உள்ளே சேர்க்கணும். அப்போ இதான் என்னது? என்பது தச்சுட்டு அல்ல. பாருங்க, தச்சுட்டுனா என்ன? இந்த ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும், அதாவது அந்த உறுப்போட தொடர்படுத்தப்பட்டிருக்கணும். 0,0 இல்லை, 1,1 இல்லை, 2,2 இல்லை, 3,3 இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? தச்சுட்டு கிடையாது. ஆனால் சமச்சீராக இருக்கும். பாருங்கள், 1,2 அப்படியே மாற்றினோம்னா 2,1 இருக்குது. அதே மாதிரி 1,1 மாற்றினா 1,1 தான். 2,2 அதை மாற்றி எழுதுனா 2,2 தான். அப்போ இது என்னது? சமச்சீராக இருக்குது. கடப்பு பாருங்கள், 2ல் ஆரம்பித்து 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 2 கட்டானா 1,1 ஒரு இருக்குது. அதே மாதிரி மாற்றி எழுதினாலும் இங்கே செக் பண்ணோம் இல்லையா? 2,2 வரும். அப்போது இது இந்த தொடர்பு என்னவாக இருக்காது? தச்சுட்டா மட்டும் இருக்காது, ஆனால் சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக இருக்கும். சரியா? 4வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, 5வது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சமச்சீர் மற்றும் கடப்பு அல்லாமல் தச்சுட்டு தொடர்பு மட்டும் இருக்கணும். என்னவாக இருக்கணும்? தச்சுட்டா மட்டும்தான் இருக்கணும். சமச்சீராகவும் இருக்கக்கூடாது, கடப்பாக இருக்கக்கூடாது. அப்போது தச்சுட்டு வேணும் அப்படின்னா நமக்கு அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஏன்ற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? மறுபடியும் எழுதிடுவோம். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இதானே இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம உள்ளே எழுதணும். என்ன எழுதலாம்? 0,0 0,0 1,1 2,2 3,3. இப்போது இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது என்னென்னவா மாறதுக்கு சான்ஸ் இருக்குது? இது தச்சுட்டாக இருக்கும், சமச்சீராக இருக்கும், கடப்பாகவும் மாறிடும். அப்போ இதுக்கு பின்னால் நம்ம ஏதாவது சேர்க்கணும். அதாவது தச்சுட்டா மட்டும் இருக்கிற மாதிரி, சமச்சீர் கடப்பு இல்லாத மாதிரி இதுக்கு பின்னால் சில உறுப்புகளை நம்ம சேர்க்கணும். என்னென்ன சேர்க்கலாம் பாருங்கள். 1,2 அதுக்கடுத்தது 2,3 இதை மட்டும் சேர்த்துட்டா போதும். இது என்னவாக இருக்கும்? தச்சுட்டாக இருக்கும், சமச்சீர் கடப்பாக இருக்காது. பாருங்கள், செக் பண்ணுவோமா? தச்சுட்டு பாருங்கள், 0,0 இருக்குது, 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது. இதில் இருக்குது அவ்வளோதான். எல்லாமே அந்த அது கூட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ இது என்னவாக இருக்கும்? தச்சுட்டாக இருக்கும். இது என்னவாக இருக்காது? சமச்சீராக இருக்காது. ஏன் அப்படின்னா இதை பாருங்கள், 1,2 அப்போ அப்படியே மாற்றி உல்ட்டாவாக நம்ம எழுதணும். அப்போ 2,1 2,1 இங்கே இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள், 2,3 மாற்றி எழுதுனா 3,2 இங்கே இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? சமச்சீர் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள், கடப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே என்ன செஞ்சிருக்கு? 2ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 2ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த 2 க்ளோஸ் ஆகிட்டு என்ன வரும்? 1,3 வரும். 1,3 இங்கே இருக்கா? இங்கே இல்லை. அதனால் இது என்ன கிடையாது? கடப்பாகவும் இருக்காது. எது மட்டும்தான் இருக்கும்? தச்சுட்டாக மட்டும்தான் இருக்கும், கடப்பு அல்ல. சரியா? அதே மாதிரி சமச்சீரும் அல்ல. அதற்கடுத்தது 6வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? சமச்சீர் அல்லாமல் என்னவா இருக்கக்கூடாது? சமச்சீராக இருக்கக்கூடாது, தச்சுற்று மற்றும் கடப்பு வரணும். தச்சுட்டும் வரணும், கடப்பும் வரணும். அப்போ பாருங்க, என்னென்ன எடுத்துக்கலாம்? தச்சுட்டு கண்டிப்பாக வரணுன்றதால நம்ம என்ன செய்யலாம்? 0,0 வரணும், 1,1 வரணும், 2,2 வரணும், 3,3 வரணும். இப்படி வந்தால் தான் இது தச்சுட்டாக இருக்கும்.
திரும்ப நமக்கு என்ன வரக்கூடாது, சமச்சீர் வரக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ கடப்பு வரணும். அப்போ இதுக்கு பின்னால் சில உறுப்புகளை நம்ம சேர்க்கணும். எதை சேர்க்கலாம் அப்படின்னா 1,2 மட்டும் நீங்கள் சேர்த்துங்க, வேறு எதையும் சேர்க்க வேண்டாம். 1,2 மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், இது என்னவாக இருக்கும், சமச்சீராக இருக்காது. ஏன் சமச்சீராக இருக்காதுன்னா 1,2 இங்கே இருக்குது. அப்போ சமச்சீர்னா அப்படியே மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுனா என்ன வரும், 2,1. 2,1 இதில் இருக்கா, இல்லை. அப்போ இது என்ன கிடையாது, சமச்சீர் கிடையாது. ஆனால் தச்சுட்டு தான். ஏன்னா ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 0,1, 2,3 இருக்குது. இது அது கூட தொடர்புபடுத்துகிற பாருங்க. 0,0, 1,1, 2,2, 3,3. இது என்னது, தச்சுற்று. இது கடப்பாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் கூட எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், எதில், இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பாருங்கள். 1,1, 1,1, 1ல் முடிஞ்சிருக்கு, 1ல் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 1 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், 1,2 வரும். அந்த 1,2 இங்கே இருக்குது. அதனால் இது என்னவாக இருக்கும், இதாம சமச்சீராக மட்டும் இருக்காது, தச்சுற்று மற்றும் கடப்பு தொடர்பாக இருக்கும். சரியா? அடுத்தது 7வது பாருங்கள். 7வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடப்பு அல்லாமல் தச்சுற்று மற்றும் சமச்சீர் தொடர்பு. என்னவாக இருக்கக்கூடாது, கடப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் என்னென்ன வரலாம், தச்சுற்றும் வரலாம், சமச்சீரும் வரலாம். இங்கே தச்சுட்டு வேணும் அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சாகணும், கண்டிப்பாக 0,0, அதுக்கடுத்து 1,1, 2,2, 3,3 உள்ள கண்டிப்பாக சேர்த்தே ஆக வேண்டும். சரி, இது என்னவாக இருக்கும், தச்சுட்டாக இருக்கும். சமச்சீராக வர்றதுக்கு நம்ம சில உறுப்புகளை சேர்க்கணும். கடப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக, சமச்சீராக இருந்து கடப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக சில உறுப்புகளை சேர்க்கணும். என்ன அப்படின்னா 1,2, 1,2. இதை மாற்றி எழுதுனா என்ன வரும், 2,1. அதுக்கு அடுத்தது 2,3. இதை மாற்றி எழுதுனா என்ன, 3,2. இப்போ பாருங்கள், இது என்னவாக இருக்கும், சமச்சீராக இருக்கும். பாருங்கள், 0,0 மாற்றி எழுதுனா அதே தான், இதை மாற்றி எழுதுனா அதே தான், இதை மாற்றி எழுதுனா அதே தான், இதை மாற்றி எழுதுனா அதே தான். 1,2 மாற்றி எழுதுனா 2,1 இருக்குது. 2,3 மாற்றி எழுதுனா 3,2 இருக்குது. இது என்னவாக இருக்குது, தச்சுட்டாக இருக்குது, சமச்சீராக இருக்குது. ஆனால் கடப்பாக இருக்காது. பாருங்கள், இங்கே பாருங்கள், எதில் ஆரம்பிச்சிருக்கு, முடிஞ்சிருக்கு, 2ல் முடிஞ்சிருக்கு, 2ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது க்ளோஸாக என்ன வரும், 1,1 வரும், அது இருக்குது. அடுத்தது பாருங்கள், இங்கே 3,3ல் முடிஞ்சிருக்கு, எதில் ஆரம்பிச்சு, 3ல் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அப்போ இந்த 3 க்ளோஸாக என்ன வரும், 2,2 இருக்கு வரும். இப்போது நம்ம என்ன செய்யணும்னா மாற்றி எழுதி பார்க்கணும். பாருங்கள், இது ரெண்டையும் மாற்றி எழுதி பார்க்கலாமா. இங்கே என்ன இருக்குது, 3,2. இது நமக்கு உள்ள ஆன்சரில் வராது, நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். 3,2. இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 2,1. 2,1. இதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இதை செக் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், இந்த 2 க்ளோஸ் ஆயிரும், 3,1 வரும். இதில் 3,1 இருக்கா, இல்லை. அதனால் என்னவாக இருக்காது, கடப்பு தொடர்பாக இருக்காது. சரியா? என்னவாக இருக்கும், தச்சுட்டாக இருக்கும், சமச்சீராக இருக்கும், ஆனால் கடப்பாக இருக்காது. அதுக்கடுத்தது கடைசி இது பாருங்கள், 8வது இது என்ன கொடுத்துருக்காங்க, தச்சுட்டு வரணும், சமச்சீர் வரணும், கடப்பு தொடர்பு வரணும். இது எல்லாம் வர்ற மாதிரி நமக்கு ஒன்று வேணும். அப்போ என்ன செஞ்சலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருந்த ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய 0, 1, 2, 3 இருக்கா, இதை மட்டும் அப்படியே ஜோடி ஜோடியாக எழுதிட்டா போதும். 0,0, 1,1, அதுக்கடுத்து 2,2, 3,3. சரியா? இது என்னவாக இருக்கும், தச்சுட்டாகவும் இருக்கும், சமச்சீராகவும் இருக்கும், கடப்பு தொடர்பாகவும் இருக்கும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.